பொங்கலுக்கு ரூபாய் 3000, போனஸாக ரூபாய் 10,000. திமுக, பாஜக இடையே பல பரீட்சை. களைகட்டும் தேர்தல் திருவிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் வாக்காளர்களை கவரும் வகையில் கரன்சி திட்டங்களை அள்ளிவீச பிரதான கட்சிகள் தயாராகி வருகிறது. ஏற்கனவே 17 லட்சம் பெண்களுக்கு விடுபட்ட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை வழங்கி தனது செல்வாக்கை உறுதிப்படுத்தியுள்ள திமுக அரசு அடுத்த கட்டமாக தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கசிகிறது. நிலவரத்தை பொறுத்து இந்த தொகை 5000 ரூபாயாக உயர்த்தப்படவும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. பெண்களை மையப்படுத்திய இந்த திட்டத்தின் மூலம் அவர்களின் முழுமையான ஆதரவை பெற்றுவிடலாம் என ஆளுங்கட்சிகள் கணக்கு போடுகிறது. மறுபுறம் மத்தியில் ஆளும் பாஜகவும் தமிழக தேர்தலை முன்னிட்டு பெரும் வியூகங்களை வகுத்து வருகிறது. வழக்கமாக டெல்லியில் பொங்கல் கொண்டாடும் பிரதமர் மோடி இந்த ஆண்டு தமிழகத்திற்கு நேரில் வந்து மக்களுடன் இணைந்து பொங்கலை கொண்டாட முடிவெடுத்துள்ளார். பாரதியார், திருவள்ளுவர் என தமிழ் அடையாளங்களை தொடர்ந்து பேசி வரும் பிரதமர் மோடி இந்த வருகையின் மூலம் தமிழர்களின் உணர்வுபூர்வமான இணக்கமடைய திட்டமிட்டுள்ளார். பீகார் தேர்தலில் சுமார் 75 லட்சம் பெண்களுக்கு சுயதொழில் தொடங்க தலா 10,000 ரூபாய் வழங்கப்பட்ட திட்டம் ஆளும் கட்சிக்கு கை கொடுத்தது போலவே தமிழகத்திலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு ரூபாய் 10,000 ரூபாய் போனஸ் என்பது போன்ற அதிரடி அறிவிப்பை பாஜக தலைமையிலான NDA கூட்டணி வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நெருங்க திமுக மற்றும் பாஜக ஆகிய இரண்டு தரப்பினரிடமிருந்தும் இன்னும் பல கவர்ச்சிகரமான மற்றும் இனிப்பான அறிவிப்புகள் வெளியாக உள்ளது. குறிப்பாக திமுக தனது தேர்தல் அறிக்கையில் இதுவரை இல்லாத அளவிலான சலுகைகளை திணிக்க தயாராகி வருகிறது. ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் இப்படி பணம் பலத்தோடும் கவர்ச்சி திட்டங்களோடும் களமிறங்கும் நிலையில் அரசியலுக்கு புதியவரான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இவர்களுக்கு இணையாக என்ன மாதிரியான அதிரடி அறிவிப்புகளை வெளியிடப் போகிறார் என்பதுதான் தற்போது பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது.